ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸான எ ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 8. அசிஸ்டோட பார்ட்டி பட் அவர்கிட்ட நெருங்குறாங்க. மலையோட சேர்த்து காத்து அடிக்குது அப்படின்னு சொல்லி டொனட்டா பாக்குறான். பட் அசிஸ் வந்து மேஜிக்கை சென்ஸ் பண்ணி டக்குனு ஒரு ஐஸ் பாலை கிரியேட் பண்ணி அவளை காப்பாத்திக்கிற. அசிஸ்டோட குரூப்ல இருந்து 2 பேர் இறந்துருந்தாங்க. இது இந்த டவரோட அட்டாக்ல எதிரியோட அட்டாக் அப்படின்னு அசிஸ் சொல்றா. அந்த அசஸ் மிஸ் ஆயிட்டாலே அப்படின்னு ரொமான்டிக்கா பார்க்கவோ அவ ஒரு மேஜிக் நைட் பா, சோ ஒரு சாதாரண ஸ்னீக் அட்டாக் எல்லாம் வச்சு அவளை தோக்கடிச்சிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அசிஸ்டோட பார்ட்டி டவரை நோக்கி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. உனக்கு ரைட் சைடுல வருது அப்படின்னு அசஸ் சொல்லவும் டக்குனு டொனட்டா அவனோட ஷீல்டு வச்சு தடுக்கிறான். அசஸ் மேஜிக்கை சென்ஸ் பண்ணி சொல்ல அவங்க அப்படியே தடுத்துக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பட் ரொமான்டிக்காவோட அக்யூரசி ரொம்பவே கரெக்டா இருக்குங்கிறதுனால அசஸ் டீமுமே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்துட்டாங்களே என்ன பண்ணான்னு ரொமான்டிக்கா கேட்கவும் அதான் இன்னொரு பார்ட்டி வராங்க. அப்புறம் அவங்கள அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம எப்படியே அட்டாக் பண்ணா எல்லாரும் இந்த இடத்துக்கு தானே வருவாங்க அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவா அதான் என் பிளானே நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா பிளேயர்ஸையும் நம்ம ஒரே நேரத்துல எப்படிப்பா எதிர்க்க முடியும் அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும் என்ன நம்ம என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி அப்படின்னு ரொமான்டிக்காவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்க. இன்னும் 13 பிளேயர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதே நேரத்துல நம்ம ஹீரோவா அந்த டவரோட வால்ல வந்துட்டு ஏதோ பண்றான். அசஸ்ட் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி இப்போ அசஸ்டோட டீம் வந்து அந்த கிளாக் டவருக்குள்ள போறாங்க. ஆல்ரெடி 2 பார்ட்டி அங்க ஃபைட் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஓ அப்படின்னா நீங்க தான் அதுக்கு காரணமா ப்ளூ கார்டன் தானே எங்களை அட்டாக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த ஃபயர் மேட்ச் கேப்ரியல் கேட்கவும் நாங்க தான் அட்டாக் பண்ணணும் உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி அசஸ்ட் கேட்கறா. டார்கெட்டை அக்யூரேட்டா அட்டாக் பண்ணுது அண்ட் பவர்ஃபுல்லான மேஜிக் ப்ளூ கார்டனை தவிர்த்து வேற யாரால அதை பண்ண முடியும் அப்படின்னு கேப்ரியல் கேட்கவும் பேட்டா கிளாஸ் தான் இதை பண்ணாங்கன்னு சொன்னாலும் அவங்க நம்ப போறது இல்ல. அது உனக்கும் தெரியும்ல டிசைர் அவன் பக்காவா பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு அசஸ்ட் யோசிச்சுட்டு நீங்க 2 பேர் இதுல தலையிடாதீங்க, நான் இதை தனியா பாத்துப்பேன் அப்படின்னு அசஸ்ட் சொல்றா. ஈவன் நீ மேஜிக் நைட்டாவே இருந்தாலும் ஒன்ன தோக்கடிக்க ஒருத்தர் பண்ணா உனக்கு நிக்க காமிக்கிறா அப்படின்னு கேப்ரியல் அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறான். பவர்ஃபுல் ஃபயர் மேஜிக்கை வச்சு கேப்ரியல் அட்டாக் பண்றா. அவ கதை முடிஞ்சது அப்படின்னு இவங்க பார்த்தா அசிஸ்ட் இன்னொருத்த பின்னாடி வந்து டக்குனு ஒன்னு அட்டாக் பண்ணி எல்லாரையும் ஐஸ் மேஜிக்ல ஃப்ரீஸ் பண்ணி அசைவிடாதபடி பண்றா. வேடிக்கை பார்த்து நிக்காதீங்க, அவளை தடுக்கலன்னா நம்ம யாராலையும் சிங்கிள் ரேங்கர்ஸ் ஆக முடியாது அப்படின்னு கேப்ரியல் இன்னொரு பார்ட்டியை பார்த்து சொல்லவும் அதுவோ கரெக்ட் தான், அட்டாக் பண்ணுங்கன்னு அந்த லீடர் சொல்றா. இந்த பைண்டிங் ட்ரீ பார்ட்டி யாருன்னு காமிக்கிறா அப்படின்னு ஒருத்த ஓடுறான். கீழே ஃபைட் பண்ணிட்டு இருந்த சவுண்ட் ஸ்டாப் ஆகும். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொமான்டிக்கா சொன்னா இல்ல நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல பாரு நம்ம ஹீரோ சொல்றான். அசஸ்ட் எல்லார் கூடயுமே ஃபைட் பண்ணிருக்கா. பட் யாருமே இன்னும் எலிமினேட் ஆகல. ஏன்னா அசஸ் மட்டும் எல்லாரையும் ஃபைட் பண்ணி எலிமினேட் பண்ணிருந்தா ஆப்வியஸா நம்ம ஹீரோ டீம் இன்னாரோ சிங்கிள் ரேங்கர்ஸ் ஆயிருப்பாங்க. நம்ம ஹீரோ இதை தான் பிளான் பண்ணிருக்கான் அப்படின்றது அசஸ்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. அசஸ் பார்ட்டில பேலன்ஸ் இப்ப 3 பேர் தான் இருக்காங்க. இங்க தான் இருப்பான்னு தெரியும் டிசைர் அப்படின்னு அசஸ் சொல்லவும் பரவாயில்ல நீ ஸ்மார்ட் தான், ஆல்பா கிளாஸ்க்குள்ளேயே சண்டையை மோத விடலான்னு பார்த்தேன், பட் யாரும் சாகாதபடி நீ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். திரும்பவும் உன்கிட்ட நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அசஸ் டீம்ல அவங்கவுங்க ஆளுங்க கூட ஃபைட் பண்றதுக்கு எல்லாரும் தனித்தனியா ரெடியா நிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்ன தோக்கடிச்சு அவமானப்படுத்தினது நான் இன்னும் மறக்கல. இந்த சான்ஸ்க்காக தான் காத்துட்டு இருந்தேன், கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அசஸ் வந்து ஐஸ் மேஜிக் வச்சு அப்படியே நம்ம ஹீரோவை சீலிங்ல அடிக்கிறான். அவங்க 2 பேரும் டாப் ஃப்ளோருக்கு போறாங்க. பெர்சிவல் வந்து பிராமா அட்டாக் பண்றான். நீ ஏன் கூட தான் மோதணும் ரொமான்டிக்கா அப்படின்னு டொனட்டா வந்து ரொமான்டிக்காவை தடுக்கிறான். சீலிங்ல ஐஸை வச்சு மோதினதுல நம்ம ஹீரோ இப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறான். பட் இதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் டீடைல் இருக்கு, நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அந்த அட்டாக்ல உன்ன ஒண்ணு பண்ணிருக்காது, நடிச்சது போதும் எந்திரி அப்படின்னு அசஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ டக்குனு எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்றான். பட் அசஸ்ட் அவளோட ஐஸை யூஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணிருந்தா. அங்க இருக்கிற சீலிங் வால் எல்லாமே நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அசஸ்டோட ஐஸை நம்ம ஹீரோ ஈஸியா இன்வெஸ்ட் பண்றான். கீழே பெர்சிவலோ பிராமோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீ ஃபைட் பண்ணிட்டு இருந்தவன் கிரேட் ஸ்வார்ட் என்னடா ஆச்சு அப்படின்னு பெர்சிவல் வந்து பிராமோட தலையிலேயே முட்டுறான். அவன்கிட்ட பேச்சு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பிராம் சொல்லவும் ஒரு காமனர் என்னையவே கலாய்க்கிறான். அவன் அட்டாக் பண்ணா பிராம் ஈஸியா அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சா அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்ல, அன்னைக்கு ஃபைட் பண்ணதை விட இவன் டிஃபரெண்ட் பர்சன் மாதிரி ரொம்பவே சூப்பரா ஃபைட் பண்றான். கொஞ்சம் டைமிங்ல இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினா அப்படின்னு பெர்சிவல் பாக்குறான். இவ்வளவு குயிக்கா நீ எப்படி ஸ்ட்ராங்கா மாறின அப்படின்னு சொல்லி பெர்சிவல் பிராம் கிட்ட கேட்கவும் நான் எதுக்குடா உனக்கு ஆன்சர் பண்ணணும், அதுவும் தோக்க போற ஒருத்தங்கிட்ட பிராம் சொல்லவும் வாயா மோடு காமனர் அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாகிறான். டொனட்டா ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இங்க ரொமான்டிக்கா வின் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணாலும் அவன் ஈஸியா அதை தடுக்கிறான். நீ ஒரு சர்க்கிள் டோ மேட்ச் தானே, பட் இவ்வளவு வீக்கா இருக்கிறா அப்படின்னு அவன் கேட்கறான். ஸ்னைப்பர் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டிங் எனக்கு செட் ஆகாதே அப்படின்னு ரொமான்டிக்கா யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஐஸ் மேஜிக்கை டெஸ்ட்ராய் பண்ணுவோம். கீழேயும் சேர்ந்து அது டெஸ்ட்ராய் ஆகுறதுல அந்த இடத்துல ஒரு ஃபாக் கிரியேட் ஆகுது. இந்த ஃபாக்ல வந்து டொனட்டாவால சரியா பார்க்க முடியல, அவளாலேயும் என்ன பார்க்க முடியாதுன்னு நினைச்சா ரொமான்டிக்கா ஈஸியா அவனை வந்து அட்டாக் பண்றா. டொனட்டாவும் ஓரளவுக்கு தடுத்துட்டு இருக்கான். பட் ரொமான்டிக்கா எங்க இருக்கா அப்படிங்கறத அவனால சென்ஸ் பண்ண முடியல. அவ தான் அந்த விண்டை யூஸ் பண்ணி ஃபாக் இந்த இடத்துல வச்சிருக்கா. நான் எப்படியாச்சும் அவளை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த ஃபாக் கிளியர் ஆகிறதுக்குள்ள முடிஞ்ச லெவலுக்கு நான் வந்து தோக்கடிக்க பார்க்கணும் அப்படின்னு ரொமான்டிக்கா நினைக்கிறா. ஒரு மேஜிக் ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி அவன் அந்த இடத்துல இருக்கிற ஃபாக கிளியர் பண்றான். ரொமான்டிக்காவையும் போயிட்டு டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொமான்டிக்காவும் முடிஞ்ச லெவலுக்கு அவன் அட்டாக்ல இருந்து டாஷ் பண்றான். அந்த ஆர்டிஃபேக்ட் அது நீ எனக்கு கிஃப்டா கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா கேட்கறா. இவன் ஒரு காமனர் இதை தொட்டிருந்தாலும் இதோட வேல்யூ ரொம்ப அதிகம், அதான் நான் இதை தூக்கி போடல அப்படின்னு அவன் சொல்றான். பெரிய காமனர் நோபல்னு பேசிட்டு இருக்கியா, உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், நீயும் நானும் ஸ்டூடெண்ட் தான், 2 பேராலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியல
அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும் நோபல் பீப்புள் டிஃப்ரெண்ட் தான். அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க மேஜிக் ரொம்பவும் ஸ்ட்ராங். காமனரும் அவங்களும் ஈக்குவல் கிடையாது. ஒரு சாதாரண காமனா இருந்தா நீயும் நானும் ஈக்குவலா கனவுல கூட அது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உனக்கு பைத்தியமானவா கேட்கற ஃபயர் மேஜிக் வச்சு அவன் அட்டாக் பண்ணுவோம். ரொமான்டிக்கா அதுல இருந்து எஸ்கேப் ஆனா அவன் அதை வெடிக்க வச்சதுல ரொமான்டிக்கா சீலிங்ல போய் இடிச்சு கீழே விழற. ரொமான்டிக்கா உனக்கு எதுவும் ஆகலன்னு பிராம் வந்து கேட்கறான். மோஸ்ட் ஆஃப் த டேமேஜ் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. பர்சிவல் நீ இதுல தலையிடாத. அந்த வீக்கான காமனர்ஸ்க்கு நான் ஒருத்தனே போதும். டொனாட்டா ஃபைட் பண்ண போகும். பிராம் நீ இவனை கொஞ்ச நேரம் சமாளி அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி பிராம ஒரு பாறைக்குள்ள வச்சு கிரஷ் பண்றான். ரொமான்டிக்காவை அவன் அட்டாக் பண்ண வரவும் அவன் அந்த பாறையை உடைச்சிட்டு டொனாட்டாவை வந்து அட்டாக் பண்றான். டொனாட்டாவோட ஆர்டிஃபேக்ட் கீழே விழுது. அண்ட் அவனோட கண்ணத்திலயும் பிராம் ஒரு கீரல போட்டுதான். பதிலுக்கு அவன் பிராம அட்டாக் பண்ண போனா பிராம் ஈஸியா அதை டாஷ் பண்ணிட்டான். காமனர் ஏமலியா கை வச்சிட்டல அப்படின்னு அவன் கேட்கவும் டொனாட்டா பிராம நான் தான் தோக்கடிப்பேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பர்சிவல் கேட்கவும் நீ இதுல குறுக்க வராதடா. அவங்க என்னோட டார்கெட். நான் தனியாலாவே சமாளிச்சுப்பேன் அப்படின்னு டொனாட்டா சொல்றான். அவன் ஒன்னியவே தான் டார்கெட் பண்றான் ரொமான்டிக்கா. அவன் என்ன கண்டுக்கிடல. இதையே நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கணும் அப்படின்னு பிராம் சொல்லவும் என்னால பிராம்க்கு தான் கஷ்டம். என் கூட இருக்கிறதுனால நான் அவனை ஸ்லோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொமான்டிக்கா யோசிச்சுட்டு பிராம் அந்த இன்னொருத்தன் தானே உன்னோட டார்கெட். அவனை தனியா வேற ரூம் கூட்டிட்டு போய் ஃபைட் பண்ண பாரு. நான் அந்த டொனாட்டாவை தனியால சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. பொய் சொல்றதா இருந்தா கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லு. உன்னால எனக்கு பிரச்சனை நினைச்சு என்ன தனியா அனுப்பிட்டு நீ அவன்கிட்ட தோத்து போக ரெடி ஆயிட்டல. ரொமான்டிக்கா நம்ம எல்லாருமே இதுல ஒன்னாதான் இருக்கும். நான் உன்னை இங்க தனியா விட்டு போக மாட்டேன் அப்படின்னு பிராம் சொல்றான். கண்டிப்பா ஜெயிக்கிற லெவலுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதவா யோசிச்சு பார்த்துட்டு பிராம் வர வர நீயும் டிசையர் மாதிரியே மாறிட்ட அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் டிசையர் மாதிரி இருக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிராம் சொல்றான். பட் எனக்கு அவன் ஸ்மைல சுத்தமாவே பிடிக்காது. சரி ஓகே ஒன்னாவே மோதலாம் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காவும் பிராமும் ரெடி ஆகுறாங்க. இது நீ சரண்டர் ஆகுறதுக்கான நேரம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பண்ண மாதிரி இங்க இருந்து உன்னால தப்பிச்சு ஓட முடியாது அப்படின்னு அசஸ் சொல்லவும் எனக்கும் அது தெரியும். பட் அவ்வளோ ஈஸியில நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐஸ் வச்சு அட்டாக் பண்ணா ஈஸியா நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்றான். மேஜிக் யூஸ் பண்ணி செவத்துல ஃபாஸ்டா ஓடுனா ஸ்பெல்ல நம்ம ஹீரோ பிரேக் பண்ணுவா. அவ கீழே விழுறா. எப்படி இவன் குயிக்கா இதை அனலைஸ் பண்றான் அப்படின்னு யோசிக்கிறா. திரும்ப ஐஸ் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ அசால்ட்டா சொடக்கு தான் போடுதான். எல்லாம் பிரேக் ஆகுது. நம்ம ஹீரோ அவளை ஃபயர் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அசிஸ்ட் ஒரு அட்டாக்ல மாட்டிக்கிறா. பட் அவளோட ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அவளை சுத்தி கவர் பண்ணி தப்பிச்சிருந்தா. அவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட படலையா. நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் ஹார்டா ட்ரை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். சோ ரெண்டு பேரோட ஃபைட் இப்போ சீரியஸ் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஒரு காமனர் தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட அதிக மேஜிக் பவர்லாம் கிடையாது. பட் அசிஸ்ட் அப்படி கிடையாது. அவ ஒரு மேஜிக் நைட். அது போக ஆல்பா கிளாஸ்லயே அவ தான் ஸ்ட்ராங். அவளோட மேஜிக் பவரும் ரொம்பவே அதிகம். அதே நேரத்துல ஸ்குவாட வச்சு பெஸ்டா ஃபைட் பண்ணக்கூடியவா. சோ நம்ம ஹீரோ அவளை எப்படி தோக்கடிக்க போறோம் என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.